ஹாய் ஆல் சிஸ்டர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்மளோட நியூட்ரி மீல் பற்றி சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க இல்லையா, நான் ஹெல்த்தியான முறையில் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா. அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் நம்மளோட நியூட்ரி மீல். சரியா? இதை எப்படி சாப்பிட்ணும், எந்நேரம் சாப்பிட்ணுங்கிறத நான் கரெக்டாக சொல்லித்தரேன். அதுபடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா லஞ்சை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லஞ்சை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக லஞ்சை கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறதுனால எனக்கு எந்த சைட் எஃபெக்ட் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஓகேவா? நீங்கள் மதிய நேரம் என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ அதுக்கான மொத்த சக்தி இது கொடுக்கும். சரியா? இப்போது மதிய நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 300 ml ஆஃப் பாலில் 18 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடரை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கு பிறகு சிப் பண்ணி குடிக்கணும். சரியா? இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம், நல்லா மென்று முழுங்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நம்ம நல்லா ருசித்து குடிக்கும்போது நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ருங்க. இந்த ஒமேகா 3 என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, சாப்பிடும்போது இதை வந்து 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்து சோறு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டயத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அது எவ்வளோ சாப்பாடு எடுக்கணும், அளவு எடுக்கணும்னா நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, அந்த சின்ன பவுல் சைஸ் தான் உங்களோட சாப்பாடு அளவுன்றது இருக்கணும். சரியா? இது கூட நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கீரை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து சாம்பார் நீங்கள் எடுத்துக்கலாம், தால் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா பன்னீர் சாப்பிட்லாம். ஓகேவா? காளான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? முட்டைக்கோஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தைராய்டு பிரச்சனை வரும், அதிகமாக வரும். சரியா? அதனால் வந்து கேபேஜ் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் நம்ம கீலாம் சேர்த்து செய்வோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொழுப்பு நிறைய சேரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்பயாச்சும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரியா? இப்போ மார்னிங் டயத்தில் கூழ், கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு தோசை கூடவே வந்து காய்கறி இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங் டயத்தில் சாலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போது அந்த பாசிப்பயிறு, சுண்டல், முளைக்கட்டின பயிர் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரியா? இது போக ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 11 மணிக்கு போல் ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஈவினிங் வந்து ஒரு சாலட் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி காய்கறி வச்சு சோறு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து ஸ்நாக்காக வந்து ஒரு பழமோ என்னமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து கரெக்டாக சாப்பிட்டீங்க கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். சரியா? இது எப்படி நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடச்சிருது, விட்டமின்ஸ் கிடச்சிருது, ஃபைபர் கிடச்சிருது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.